வங்கதேசத்தை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் களமிறங்கினர். அணியின் ஸ்கோர் 75 இருந்தபோது தவான் 30 ரன்களில் ஆட்டமிழந்தார். அவரை அடுத்து வந்த விராட் கோலி 3 ரன்களில் வந்த வேகத்தில் வெளியேறி அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தினார். மேலும் ரஹானேவும் 19 ரன்களில் ஆட்டமிழந்ததால் அணியின் ரன் வேகம் குறையத் தொடங்கியது. விக்கெட் ஒருபுறம் விழுந்தாலும் மறுமுனையில் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரோஹித் சர்மா ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தனது 7வது சதத்தை பதிவு செய்தார். அத்துடன் உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரரானார். இவருக்கு பக்கபலமாக விளங்கிய ரெய்னா தனது பங்கிற்கு 65 ரன்கள் சேர்த்தார். இறுதியில் இந்திய அணி 6 விக்கெட்கள் இழப்பிற்கு 302 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து 303 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய வங்கதேச அணிக்கு துவக்க வீரர்கள் அதிர்ச்சி அளித்தனர். தமீம் இக்பால் 25 ரன்களில் வெளியேற அதே ஓவரில் இம்ருல் கோயஸ் 5 ரன்களில் வெளியேறினார். பின்னர் வந்த சர்கார் மற்றும் மஹமதுல்லா ஆகியோர் விக்கெட் சரிவை தடுக்கும் நோக்கில் விளையாடினர். ஆனால் அவர்கள் முயற்சியும் பலன் அளிக்கவில்லை. இந்திய வீரர்களில் சிறப்பான பந்துவீச்சால் வங்கதேச வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வெளியேறிய வண்ணம் இருந்தனர். 45 ஓவர்கள் முடிவில் 193 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த வங்கதேச அணி தோல்வியை தழுவியது. இது தோனி தலைமையிலான 100வது வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்திற்கு எதிரான காலிறுதியில் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக விளங்கிய ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இவர் 124 பந்துகளில் 14 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்சர்களுடன் 137 ரன்கள் குவித்து அணியை வலுப்படுத்தினார். உலகக்கோப்பை காலிறுதியில் இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் தருகிறார் எமது செய்தியாளர் முபஷிர். முபஷிர், சொல்லுங்க, இன்னைக்கு அரையிறுதிக்குள்ள இந்திய அணி நுழைஞ்சிருக்கு. இந்த போட்டியில இந்திய அணியோட பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு எப்படி இருந்துச்சு? இந்திய அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆட்டம். ஆனால் இது ரொம்பவே கவனமாக விளையாண்டாங்க. காலிறுதியில் வங்கதேச மாதிரியான ஒரு சிறிய அணியை எதிர்கொண்டாலும் கூட வங்கதேசத்துடைய வரலாறு எடுத்து பார்த்தா இன்னைக்கு மார்ச் சென்டிமெண்ட் ஒன்று இருந்தது. மார்ச்சில் இந்திய அணியை வங்கதேசம் எதிர்கொண்டா அவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற ஒரு சூழலும் இருக்குது. அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்னைக்கு உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய போட்டியில் ஒரு சில வரலாற்று பதிவுகளும் பதிவாச்சு. இது தோனியுடைய 100வது ஒரு நாள் வெற்றி அப்படின்றது மற்றும் ஒரு மகுடம். அரையிறுதிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாக் அவுட்டில் முதல் முறையாக ஒரு இந்திய வீரர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு வேர்ல்ட் கப் அப்படின்ட்டு பல்வேறு மைல்கல்களும் எட்டப்பட்டது. இதுல ரொம்பவே கவனமா நம்ம பார்க்க வேண்டியது ரோஹித்துடைய ஃபார்ம். ஓப்பனிங்ல ஷிகர் தவான் அப்பப்போ சிறப்பாக விளையாண்டுட்டு இருந்தாலும் ரோஹித் இந்த உலகக்கோப்பையை ஆரம்பத்திலிருந்தே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. அவரோட பெஸ்ட் வெளிவரல. அதுக்காக தான் கேப்டன் தோனியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அவரோட பெஸ்ட் எப்போ வரும் அப்படின்றது. அது இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு. இதன் மூலமா 11 பேர்களும் இந்த 11ல இருக்கக்கூடிய 11 பேருமே பிகஸ்ட் ஃபார்ம்ல இந்த வேர்ல்ட் கப் இந்த டூரோடைய செமிக்குள்ள என்ட்ரா இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அரையிறுதியில இந்திய அணி யாரை எதிர்கொள்வாங்க அப்படின்ற அடுத்த மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. ஆஸ்திரேலியாவா பாகிஸ்தானா அப்படின்னு. ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து விளையாடக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற ஒரு அணியா இந்த நேரத்தில் இந்திய அணி உருவெடுத்திருக்கக்கூடியது மிகப்பெரிய பலம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கேப்டன் தோனியுடைய வியூகம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமாக இருந்தது. கிட்டத்தட்ட எப்பயுமே 8வது ஓவர்லேயே ஸ்பின் பவுலர்ஸை கூப்பிட்றவர் இந்த தடவை அஸ்வினுக்கு முன்னாடியே ஜடேஜாவை கூப்பிட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இருந்தாலும் அவருடைய பர்ஃபெக்ட் பிளானுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. தோனியுடைய பிளானிங்க்கு கிடைச்ச 100வது வெற்றி இது அப்படின்னு தான் சொல்லணும்.